ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இஸ்லாமியர்கள் வீட்டில் ஈத் அன்னைக்கு செய்யக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ஃபீர்னி ரவா பாயசம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி தேவையான நட்ஸை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், ட்ரை கிரேப்ஸ், பிஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதே பேனில் 1/4 கப் ரவா ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை, லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். 1 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். ரவை நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, பாயாசம் ஆறுனதுக்கு அப்புறம் கட்டி ஆயிடும். இப்போ நான் 1 லிட்டர் பாலை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதுல நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், நல்லா கிண்டணும், இல்லைன்னா ரவை கட்டி விழுந்துரும். 1 கப் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்க சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் லெவலை உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிட்டு 3 ஏலக்காவை இந்த மாதிரி பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிரவுண்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக நான் கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி தண்ணியில கரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நட்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃபீர்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஹாட்டா குடிக்கிறத விட ரெஃப்ரிஜரேட் பண்ணி சில்லுன்னு குடிக்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்வீட் வட்டலாப்பம். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலா கருப்பட்டி யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாகு காய்ச்சிக்கலாம். நான் இங்க 1 கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம்ஸ் இருந்துச்சு. 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 6 முட்டையை இந்த மாதிரி பவுல்ல ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி, வீடியோக்காக ரொம்ப மெஸ் ஆயிரும் தான் நான் விஸ்க் யூஸ் பண்றேன். எங்க அம்மா எல்லாம் கை வச்சே தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்னும் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். பட் நீங்க வேணும்னா பிளெண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாக வடிகட்டி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டியில எந்த ஸ்வீட் செய்யும் போதுமே கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரும் கருப்பட்டியும் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணி அதுல இருந்து வர அந்த ஃபர்ஸ்ட் மில்க் 1/2 கப் ஆட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை ஒரு நெய் தடவன பாத்திரத்துல மாத்திட்டு ஃபாயில் கவர் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டா ரேப் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணும்போது தண்ணி உள்ள போகாம இருக்கிறதுக்கு. இட்லி பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர்ல ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம அந்த ட்ரேவை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ் கழிச்சு இதை வெளியில எடுத்துட்டு குக் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நைஃப் வச்சு இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு வேற பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்ல இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்க பாருங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்வீட் செய்வாங்க. இது நல்லா சில்லுன்னு சாப்பிடும் போது இன்னும் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ரெசிபி ஜர்தா. இத மீட்டாஹானா சீனி சோறு எப்படி வேணா சொல்லிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1/2 லிட்டர் வாட்டர், 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். 3 கிராம்பு ஆட் பண்ணிட்டு 2 drops ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே நான் 1/2 கப் பாஸ்மதி ரைஸை 20 மினிட்ஸ் சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 8 to 10 மினிட்ஸ் இந்த ரைஸ் நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா வாட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான நட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி, உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேஷ்யூ ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாதாமியும் பிஸ்தாவையும் இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் இது கூட ட்ரை கிரேப்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க பிளாக் ட்ரை கிரேப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். நட்ஸ் ரோஸ்ட் பண்ண அதே பாத்திரத்துல 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் ரைஸுக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சுகர் லெவல் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம குக் பண்ண வச்ச ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண ரைஸை இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆட் பண்ண மில்க் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்டாவும் நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கிறதுக்காக நான் ட்ரைடு கிரான்பெரிஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க உங்ககிட்ட வீட்டுல இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிளேவருக்காக இதுல 2 to 3 drops ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்மளுடைய ஸ்வீட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ரெசிபி. கொஞ்சம் செஞ்சாலே நிறைய வரும். நான் 1/2 கப் தான் யூஸ் பண்ணிருக்கேன். எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு செஞ்சிருக்க 3 ரெசிபியுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். உங்களுடைய ஃபேவரட் ஸ்வீட் எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 3 ரெசிபியுமே சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதனால
நீங்கள் மொதல் நாளே கூட செஞ்சு வச்சுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ஈத் அன்னைக்கு இந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.